ஹாய், திஸ் இஸ் மாஸ் மிர்துலா. பெரும்பாலான இன்றைய மன்னர்கள் வாரிசு அடிப்படையில தான் உருவாயிட்டு இருந்தாங்க. ஆனா சாதாரண குதிரைப்படை வீரனா இருந்து மைசூர் சாம்ராஜ்யத்தோட ராஜாவும் சுல்தானாவும் மாறிய ஹைதர் அலியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சிம்ம சொப்பனமா இருந்த அவரோட சன் திப்பு சுல்தான் உருவாக்கிய தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டினத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கர்நாடகா ஸ்டேட்ல இருக்க மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கு. மைசூர் சிட்டில இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கு. நாங்க மைசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 18 rupees பே பண்ணி பஸ்ல டிராவல் பண்ணோம். ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒரு ஐலாண்ட். கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து ஓடி வர காவேரி நீர் ஒரு இடத்துல ரெண்டா செப்பரேட் ஆகி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் தள்ளி ஒன்னா ஜாயிண்ட் ஆகி கண்டினியூ ஆகும். அந்த இடைப்பட்ட நிலப்பரப்புல இருக்கிறது தான் ஸ்ரீரங்கப்பட்டினம். மோரார்லெஸ் 12 கிலோமீட்டர் ஸ்கொயர்ல அமைஞ்சிருக்கு. ஸ்ரீரங்கப்பட்டினத்துல நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கு. ஆனா நம்ம சிலதை பார்ப்போம். ஸ்ரீரங்கப்பட்டினா ஃபோர்ட், திப்பு சுல்தான் பேலஸ், திப்பு சுல்தான் டெத் பிளேஸ், தைரியா தௌலத் பாக், ஸ்ரீ ரங்கநாத டெம்பிள், ஜும்மா மசூதிக் அண்ட் கலோனல்ஸ் பேலிஸ் கஞ்சன். இதுதான் ஸ்ரீரங்கப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட். இங்க இருந்து நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினம் ஃபோர்ட்டை நோக்கி போவோம். இதுதான் ஜம்மா மசூதி. இப்போ தொழுகை நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால உள்ள போக முடியாது, வெளியில இருந்து பார்ப்போம். இப்போ இங்க இருந்து திப்பு சுல்தான் பேலஸை நோக்கி போவோம். ஸ்ரீரங்கப்பட்டினம் விஜயநகர பேரரசு காலத்துல இருந்தே புகழ்பெற்று இருந்தது. ஹைதர் அலி ஆட்சிக்கு வரும்போது அந்த ஊரை தலைநகரா மாத்திக்கிட்டாரு. ஹைதர் அலி இறப்புக்கு பிறகு அவரோட செகண்ட் சன் திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வராரு. அவரை மைசூர் புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் வெடிமருந்தால இயக்கப்படுற ராக்கெட்டை போர்க்காலத்துல பயன்படுத்தினாரு. இவரு 1784 இருந்து 1799, அதாவது அவர் இறக்குற வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்த 4th மைசூர் வார், அதாவது 4ஆம் மைசூர் வார்ல May 4, 1799 அன்னைக்கு போர்க்களத்திலே இறந்துட்டாரு. இதுதான் திப்பு சுல்தான் பேலஸ், லால் மஹால்னு சொல்லுவாங்க. இது 4th மைசூர் வார்ல முற்றிலும் சேதம் அடைஞ்சிருச்சு. அதோட மிச்சத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பீரங்கி குண்டுகள், துப்பாக்கி குண்டுகள் பட்ட அடையாளம் இருக்கு. இது மொத்தம் 2 floors இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல தர்பார், அதாவது அமைச்சர்கள், அதிகாரிகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுற தர்பாரா இருந்தது. இங்க ஒரு லைப்ரரியும் சுல்தான் வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பெண்கள் தங்கியிருந்தாங்க. இங்க இருந்து ரகசியமா வெளியில போறதுக்கு சுரங்கப்பாதைகள் இருந்தது. இங்க இருந்து விலையுந்த பொருட்களையும் கலை பொருட்களையும் மைசூர் பேலஸ்க்கும் பிரிட்டிஷ்ல இருக்க ராயல் மியூசியத்துக்கும் கொண்டுட்டு போனாங்க. 1820ல ஊட்டியில ஒரு சர்ச் கட்டினாங்க.
அதோட ரூஃபுக்கு டீக்குச் லைட்ஸ் அதாவது தேக்கு மரக்கட்டைகள் தேவைப்பட்டது. அத இங்க இருந்து எலிஃபண்ட் மூலமா அங்க கொண்டுட்டு போய் சர்ச் கட்டினாங்க. இங்க இருந்து பார்க்கும்போது கண்ணு கட்டுற தூரத்துல ஸ்ரீ ரங்கநாத டெம்பிள் இருக்கு. இந்த கோயில்ல இருக்க கடவுளோட பேரு ஸ்ரீ ரங்கநாதர். இந்த பேராலதான் இந்த ஊருக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு பேர் வந்தது. இந்த கோயில கிபி 984 அப்போ லோக்கல்ல இருந்த ஒரு லீடர் திருமலையா அப்படின்றவரு கட்டினாரு. அதுக்கு பின்னாடி வந்தவங்க இதை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. திப்பு சுல்தான் கிட்ட வேலை செஞ்ச வைணவ மதத்தை சார்ந்த போர் வீரர்கள், தளபதிகள், அமைச்சர்கள் வழிபடுறதுக்காக இந்த கோயிலை சீர சிற்பமா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. முகலாயர்கள் மோரார்லஸ் இங்க 400 இயர்ஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்சிருந்தா இங்க இருக்க எல்லாரும் இஸ்லாம் மதத்துக்கு மாத்திருக்கலாம். ஏன் மாத்தல? ஏன்னா அன்னைக்கு முஸ்லிம் ஹிந்து மத சண்டை இல்ல. அன்னைக்கு இருந்தது யார் அதிகாரத்தை கைப்பற்றுறது, யார் ஆட்சி செய்யறது அப்படின்ற அதிகார சண்டை தான் இருந்தது. ஓகே, இப்ப நம்ம கலோனல் பெலிஸ் டஞ்சனுக்கு போலாம். இதுதான் கலோனல் பெலிஸ் டஞ்சன். இத பூமியோட லெவலுக்கு கீழே கட்டியிருக்காங்க. மேபி பல்ல நோண்டி கட்டிருக்கலாம். இந்த இடத்த கைது செய்த பிரிட்டிஷ் ஆபீசர்களை சிறை வச்சிருக்க இடமா வச்சிருந்தாங்க. நல்லா காத்து வர்றதுக்காக முன்பக்கமும் டாப்லயும் பெரிய அளவுல வென்டிலேஷன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி காவேரி ஆறு ஓடிட்டே இருக்கிறதுனால எப்பயுமே சில்னஸா இருக்கும். ஆனாலும் இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாத அளவுக்கு பல அடுக்குகளா காவல் காத்துட்டு இருந்தாங்க. இங்க ஒரு வீரங்கியும் இருக்கு. நடந்த செகண்ட் மைசூர் வார்ல கைது செய்யப்பட்ட வில்லியம் பேலிஸ இங்கதான் சிறப்பிடிச்சு வச்சிருந்தாங்க. அவரு 2 இயர்ஸ் கழிச்சு 1782ல இங்கேயே இறந்துட்டாரு. அவரோட நினைவாதான் இந்த இடத்துக்கு கலோனல் பெலிஸ் டஞ்சன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகே, இங்க இருந்து தி கிரேட் திப்பு சுல்தான் போர்ல உயிரிழந்த இடம், அதாவது டெத் பிளேஸ்க்கு போலாம். மே 4, 1799 அப்போ பிரிட்டிஷ் தன்னோட ஆதரவு படைகளோட இந்த கோட்டையோட வீக்கான கேட், அதாவது வாட்டர் கேட் மூலியமா உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை திப்பு சுல்தான் கேள்விப்படுறாரு. அவரு போர்க்களத்துக்கு போர் புரிய சென்றாரு. அப்போ தூரத்துல இருந்து வந்த ஒரு துப்பாக்கி குண்டு அவரோட ரைட் காதுக்கு மேல பாஸ் ஆகி நெத்திலே நின்றுச்சு. அவரு வீரர்களோட வீரரா இறந்து போயிட்டாரு. அவரோட உடலை இந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. அதனோட நினைவா இந்த நினைவு சின்னத்தை வச்சிருக்காங்க.
காலத்துல வீரமா போரிட்டு திப்பு சுல்தான் இறந்து போன இடத்துல நின்றுட்டு இருக்கோன்றது ஒரு வைப்ரேஷனா இருக்குல்ல. ஓகே, இங்க இருந்து சம்மர் காலத்துல திப்பு சுல்தான் வசித்த தாரியா தௌலத் பாகுக்கு போலாம். இந்த பேலஸை திப்பு சுல்தான் கட்டி முடிக்கிறாரு. இந்த பேலஸ் ஒரு ரெக்டாங்குலர் பேலஸ். இதை சுத்தி பூத்தோட்டங்கள், அதாவது பார்க் அமைச்சிருக்காங்க. இந்த பேலஸை நல்லா பேஸ்மெண்ட் தூக்கி கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீக்குட், அதாவது தேக்கு மரக்கட்டைகளை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த பேலஸ்ல நல்லா காத்தும் வெளிச்சமும் வர்றதுக்காக 4 சைடும் ஓப்பன் காரிடர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வால்ஸ்ல மைசூர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் வால்ஸ்ல போர் காட்சிகளும் இன்னர் வால்ஸ்ல அழகிய காட்சிகளையும் வரைஞ்சிருக்காங்க. இதனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மியூசியம் இருக்கு. அதுல திப்பு சுல்தான் யூஸ் பண்ண பொருட்களை வச்சிருக்காங்க. திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கலோனல் வெஸ்லி அவரு தங்குற இடமா இதை பயன்படுத்தினாரு. இந்த தரியா தௌலத் பாக 1959 நம்ம இந்திய அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட தேசிய நினைவு சின்னமா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, திப்பு சுல்தான் இறந்துட்டாரு. அவரோட வாரிசுகள், அதாவது அவரோட மகன் மகள்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இதை பத்தி நம்ம கண்டிப்பா இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். பாய்.